அமெரிக்காவின் மின்சார கார் தயாரிப்பு நிறுவனமான டெஸ்லா மலேசியா உட்பட தென்கிழக்காசியாவில் தொழிற்சாலைகளை கட்டும் திட்டத்தை கைவிட்டதாக தாய்லாந்து தினசரியின் தகவலை முதலீடு வர்த்தகம் மற்றும் தொழில் அமைச்சான மீட்டி நிராகரித்துள்ளது. பெயர் தெரிவிக்கப்படாத அரசாங்க தகவலை மேற்கோள் காட்டி வெளியிடப்பட்ட அந்த செய்தி டெஸ்லாவின் அதிகாரப்பூர்வ அறிக்கை அல்ல என்பதோடு அந்த தகவலை அந்த நிறுவனம் உறுதிப்படுத்தவில்லை என மீட்டி தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்தியை டெஸ்லா மட்டுமே உறுதிப்படுத்த முடியும் என மீட்டி கூறியது. டெஸ்லா தற்போது அதன் மின்சார கார்களுக்கான பேட்டரி சார்ஜ் செய்யும் நிலையங்களை அமைப்பது குறித்து மட்டுமே பேச்சு நடத்தி வருவதாகவும், சீனா, அமெரிக்கா மற்றும் ஜெர்மனியை தவிர மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேசியா மற்றும் உலகளாவிய நிலையில் மின்சார கார்களை உற்பத்தி செய்யும் திட்டத்தை தொடரப்போவதில்லை என தாய்லாந்து அரசாங்க தகவல்களை மேற்கோள் காட்டி தி நேஷன் பத்திரிகை தெரிவித்துள்ளது. ஈலான் மாஸ்கின் உயர் தொழில்நுட்ப ஸ்பேஸ் எக்ஸ் உட்பட டெஸ்லா பெரிய அளவில் மலேசியாவில் முதலீடு செய்யவிருப்பதாகவும், இதன் வழி ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்பு உருவாகும் எனவும் கடந்த ஜூலை மாதம் பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.